நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டம் என்பது அதிகமான நவீன வளர்ச்சிகளை கொண்ட ஒரு காலகட்டம். அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அத்துணை துறைகளிலுமே அதிகமான அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தகவல் பரிமாற்றங்கள், தகவல் தொழில்நுட்பங்கள், இந்த துறையில் இன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தகவல் பரிமாற்றங்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாத்தியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. முக்கியமான தகவலை பரிமாற வேண்டும் என்று சொன்னாலும் கூட மக்களால் அந்த அளவிற்கு சோர்ஸ் இல்லை, அதற்குரிய சாதனங்கள் கிடையாது. ஒரு மரண செய்தியோ அல்லது ஒரு முக்கிய நிகழ்வோ, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் பாதிப்போ, இப்படி ஏதேனும் செய்தி என்றால் முன்பெல்லாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனையான செய்தி அல்ல, நாம் அனுபவித்த செய்திகளை சொல்வதா இருந்தால் தெருவில் ஒருத்தர் வீட்டில் தான் போனே இருக்கும். லேண்ட்லைன் கனெக்ஷன் என்பது ஒரு வீட்டில் ஒரு தெருவில் இருக்கும். அந்த ஒரு நம்பரை தான் மற்றவர்கள் எல்லாம், அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, போன் கனெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை. கனெக்ஷன் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு அரசாங்கத்தில் போய் முறையிட்டு டெபாசிட் கட்டி ஒரு கனெக்ஷன் எடுப்பது என்பது அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். அந்த நம்பரை தான் எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு மவுத்து, ஒரு முக்கியமான செய்தி பரிமாற வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டார் எடுப்பாங்க. இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு 7 வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. நாங்க உங்களுக்கு ஊர்ல இருந்து இன்னார் போன் பண்ணியிருக்காங்க. போனை ரிசீவர் எடுத்து வச்சுட்டாங்கன்னா வந்து அட்டன் பண்றதுக்கு 5 நிமிஷமாகவும் செய்தியை சொல்லக்கூடியவர் காத்திருக்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் எல்லாம் இருந்துச்சு. தந்தி அடிப்பாங்க. அரசாங்கத்தில் ஏதேனும் ஒரு செய்தி என்று சொன்னால், துக்க செய்தி, நல்ல செய்தி, எந்த செய்தியா இருந்தாலும் டெலகிராம் சொல்லிட்டு ஒரு வசதி இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கம் கூட அதை நிப்பாட்டிருச்சு. ஏன் நிப்பாட்டிருச்சுன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியோடு ஒப்பிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பெயரே அர்த்தமற்றதாக போயிருச்சு. தந்தி வந்ததுன்னு சொன்னாலே நமக்கு அறிவைத்தெல்லாம் கலக்கும். யார் வீட்டு டோரையாவது தந்தி கதவை தட்டியது என்று சொன்னால் மணி ஆர்டர்னா சந்தோஷப்படுவாங்க. சாதாரண தபால் என்று சொன்னால் பெரிய பதட்டம் அடைய மாட்டாங்க. தந்தின்னு சொன்ன உடனே யார் நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த பந்தங்கள்ல ரொம்ப முடியாம படுத்து கிடந்தாரோ அவர் ஞாபகம் உடனே வந்துடும். அவர் குறித்த செய்தி தான் வந்திருக்கோன்னு. சரி, வந்திருக்க செய்தி எடுத்து பிரிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அவர் மௌத்தா போய் அடக்கம் செஞ்சு நமக்கு ஒரு 6 நாள் கழிச்சு கிடைச்சிருக்கும். இப்படியெல்லாம் ரொம்ப கால தாமதத்தோடு உடனுக்குடன் செய்தி பெற முடியாமல் இந்த தகவலை பரிமாறுவதற்கு தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சியின் வெளிப்பாடாக இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அப்படி நினைச்ச உடனே ஒரு செய்தியை உலகமெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு சாதனைகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி, பயன்படுத்தக்கூடிய நம்முடைய அலைபேசிகள் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. ஸ்மார்ட்டா நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, ஸ்மார்ட் போன் இல்லாம நம்ம இருக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம். சாதாரண வருமானத்தில் உள்ளவர் கூட பொத்தான அழுத்திட்டு இருக்கக்கூடிய காலம் போயிட்டு டச் பண்ணிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நவீன வளர்ச்சிகள், இணையதள தொடர்புகள், இப்படி என்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டரு, IMO, ஸ்கைப்பு, என்னவோ நிறைய இன்னைக்கு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 1-2 தெரியும். அதுவே நமக்கு போதும் என்று சொல்லி பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப் மட்டும் நம்ம வச்சுப்போம் போதுண்டு. அதை தாண்டி பல தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. ஒருவரோடு பேசக்கூடிய, செய்திகளை பரிமாறக்கூடிய, தனி நபர்களாக இருந்தாலும் சரி, பல குழுக்களாக இருந்தாலும் சரி, பல லட்சம் மக்களை தனக்கு செய்திகளை பரிமாறுவதற்கு என்று ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மனித சமூகம் அதை நோக்கி வேகமாக நகர்ந்து செல்வதையும் நாம் பார்க்கிறோம். வளர்ச்சியை பொறுத்தவரையிலும், நவீன கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரையிலும் ஒரு இஸ்லாமியனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலே எப்படி நல்லது இருக்கிறதோ அது போன்ற கேடுகளும் சேர்ந்தே இருக்கும். நீங்க எந்த நவீன கண்டுபிடிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை கொண்டு இன்னைக்கு ஒரு நாடும் ஒரு நாட்டு மக்களும் அந்த அரசாங்கமும் பயன்படுத்துகிறது என்று சொன்னால், அதன் மூலமாக எங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால் தீமைகளையும் நம்மால பட்டியல் போட முடியும். சாதாரண ஒரு போக்குவரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வாகன வசதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வாகனம் இல்லாம இருக்க முடியல. உடனே பயணம் செய்யணுமா, ஒரு 8 மணி நேரம் ட்ரெயின் போதும். அதை விட விரைவா போகணுமா, விமானம் வேணும்.
வேகமாக செல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய பயணங்களும் வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே சமயத்தில் அதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் எத்தனையோ உயிர்களை ஒரு நாளைக்கு இழந்துகிட்டு தான் இருக்கிறோம். ரயில் பயணம் என்பது அது அவசியத்திற்குரிய பயணம், அதனால் விபத்து ஏற்படுகிறது, தடம் புரளுகிறது, பல உயிர்கள் இறக்கிறது. ரெண்டு இருக்கு, ஏறி உட்காரக்கூடிய நாம் யாராவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா? நான் கரெக்டா சேஃபா போய் இறங்கிடுவேன், இந்த ட்ரெயின் விபத்துக்குள்ளாகாத ட்ரெயின் சொல்ல முடியுமா? பேருந்தை சொல்ல முடியுமா? அட ட்ரெயின் பஸ்ஸாவது விபத்தாய் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, சில விமானங்கள் எங்க போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மலேசியா காணா போன விமானம் அதோட ஒரு வால் பகுதி மட்டும் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நேற்று செய்திகள் ஓடுது. பல மாதங்களாக தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த பிறகும் கூட கண்காணிக்க முடியாத நிலைமையிலே விபத்துகள் ஏற்படத்தான் செய்கிறது. அப்படி விபத்துகள் ஏற்பட்டாலும் யாரும் பயணத்தை குறைப்பதல்ல, யாரும் அந்த பயன்பாட்டை குறைப்பது கிடையாது. வேண்டும் என்று நினைக்கிறோம், மைனஸும் ஒரு பக்கம் இருக்கு. அது போன்ற உதாரணத்திற்கு சொல்லக்கூடிய இது போன்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் அதிக பயன்பாடும் குறைவான பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு தகவல் தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி, தொலைபேசி வழியாக நாம் ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது, அது இன்று மக்களுக்கு மத்தியிலே பயன்படக்கூடிய பயன்பாட்டை பார்க்கக்கூடிய நேரத்தில் அதனால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை காட்டிலும் தீமைகள் அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. எல்லாரும் பயன்படுத்துறாங்க. 5 வேளை தொழுகையாளி பயன்படுத்துறார், இபாதத்து சாலி பயன்படுத்துறார். எல்லார் கையிலும் தவளக்கூடிய அந்த தொலைபேசி, அதன் மூலமாக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள்ல நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹுக்கு பயந்து பயன்படுத்தக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எடை போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நமக்கு இது நன்மைக்கு பயன்படுகிறதா தீமைக்கு பயன்படுகிறதா என்று நீங்கள் மதிப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னொருத்தர் கிளாஸ் எடுக்க தேவையில்லை, உங்களை இன்னொருத்தர் ஆய்வு செய்ய தேவையில்லை. நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய உள்மனது சொல்லும் இது நமக்கு எந்த அளவிற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய ஆண் பெண்கள் உள்ள குடும்பத்தார்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். இன்னைக்கு அந்த அளவிற்கு தவறான தொடர்புகளை இந்த தொலைபேசிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சாட்டிங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பாப்பாவும் உமாவும் நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு போன் வேணும், அது படிக்கிற புள்ள வெளியில போகுது, வேலைக்கு போற புள்ள வெளியில போகுது, அதனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தெரியல, நீ எங்க இருக்க ஏது இருக்க எனக்கு தெரியணும் என்று வாங்கி கொடுக்கிறோம். போனுடைய மதிப்பு என்ன? 25,000 ரூபாய், 35,000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாங்க. வாப்பா வச்சிருக்கிற போனை பாத்தீங்கன்னா டேப் அடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு அது ஒரு 300 ரூபாய் 100 ரூபாய்க்கு கூட பெறாது. அத தகப்பனார் வச்சிருப்பாரு. கஷ்டத்தோடு கஷ்டமாக நாம் இருந்தாலும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ரொம்ப பெரிய நம்பிக்கை. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது திருமணத்திற்கு முன்பு பெற்றோர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குதே, அது ஒரு பெரிய அலாதியான ஒரு நம்பிக்கை. ஆனா எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த பிள்ளைகளை தப்பான பாதையின் பக்கம் அழைத்து செல்கிறது. வருவான் சைத்தான், எந்த வடிவத்தில் வருவான்னு தெரியாது. அவன் மிஸ்டு கால்ல உள்ள வருவானா, இல்ல ஒரு மெசேஜ் வேணுமென்றே கொடுத்து விட்டு தெரியாம உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் ஐ எம் சாரின்னு ஒரு மெசேஜ் போடுவான். நல்லாவே தெரியும் இன்னைக்கு வாட்ஸ்அப் உடைய குரூப் எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களுக்கு நபரை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொண்டு வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வச்சிடுறாங்க, நான் யார் என்பதை காட்டுறாங்க. ஒரு பெண் தன்னை காட்டுகிறாள், ஒரு ஆண் தன்னை காட்டுகிறான். ஏகப்பட்ட குரூப்பை உருவாக்குறாங்க. குரூப்பை பார்த்தா நம்மளை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை இவர் ஆட் பண்ணியிருக்கார், உங்களை அவர் ஆட் பண்ணியிருக்கார், நம்மளை சேர்த்துக்கிட்டே இருக்காங்களா? உள்ள போய் பார்த்தோம் என்று சொன்னால் 200 கான்டாக்ட் இருக்கு. அந்த 200 கான்டாக்ட்ல நம்மிடம் இருப்பது வெறும் 10 பேர் தான் நம்மோட தொடர்பில் இருப்பாங்க. பாக்கி இருக்கக்கூடிய ஏனைய 190 கான்டாக்ட் இருக்கு பாருங்க, அவங்களுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய நண்பரோட கான்டாக்டாக இருந்தாங்கன்னா அந்த பேரை உங்களுக்கு காட்டும், அந்த முகத்தை காட்டும். முகத்தை காட்டாவிட்டால் கூட, ஒரு பெண் தன்னை முகத்தை காட்டாவிட்டால் கூட அந்த நம்பர் யாருக்கு உரியது என்பதை கண்டறிவதற்கு வசதிகள் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மெசேஜ் கொடுப்பான். ஐ எம் சாரி, நான் வேற என்ன ஆளுக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு தெரியாம அனுப்பிட்டேன். அவன் அனுப்பிட்டு காத்துக்கிட்டு இருப்பான். அவனுடைய காத்திருப்பு என்ன தெரியுமா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, இதைத்தான் அவன் எதிர்பார்ப்பான். அந்த வயசுல அப்படி மெசேஜ் அனுப்ப சொல்லும். வளர்ப்பு சூப்பர் தான், நல்லதான் சொல்லி வளர்க்கிறோம், அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த சாதனங்கள் அவர்களை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். யாராவது ஒருவர் இப்படி தொடர்புக்கு வந்தால் அவருக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும். மிஸ்டு கால் வருது, விட்டுட்டு போக வேண்டியதானே. அந்த புள்ள எடுத்து விசாரிக்குது, ஹலோ கால் வந்திருக்கு, நீங்க யார் பேசுறீங்க? தெரியாம பண்ணிட்டேன்னு அவன் ஒரு பதில சொல்லுவான். நீங்க யாரு, நீங்க யாரு, ஒருவர் ஒருவர் தெரிந்து கொள்வார்கள்.
கால் பண்ணவனுக்கு நல்லா தெரியும் நீ வீணா போயிட்டு வலையில விழுகிற. தொடர்பு ஏற்பட்டுருச்சா? ஆரம்பத்தில் கொஞ்சம் நாகரிகமா போகும், நல்ல விதமா போகும். இவன மாதிரி ஒரு நலம் விரும்பிய பார்த்திருக்கவே மாட்டான். பெத்தெடுத்த வாப்பாவுக்கு இல்லாத அக்கறை, உம்மாவுக்கு இல்லாத அக்கறை, கூட பிறந்தவங்களுக்கு இல்லாத அக்கறை. ஒரு காய்ச்சல் மெசேஜ் அனுப்புனா 100 மெசேஜ் அனுப்பி விசாரிப்பான். முடிஞ்சு போச்சு. அத்தோட விழுந்தான் அவன். விழுந்த பிறகு அதற்கு பிறகு அவர்களுக்குள் நடக்கக்கூடிய பேச்சு பரிமாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் ஆண் ஆணாக இருப்பான், பெண் பெண்ணாக இருப்பாள். அதை தாண்டி நடைபெறுகின்ற பேச்சுக்கள் அத்தனையுமே ஆபாசம் கலந்த பேச்சுக்களாகத்தான் இருக்கும். அதை தாண்டிலாம் ஒன்றும் பேச முடியாது. தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க, எங்களை மாதிரி உண்டான்னு சொல்லுவாங்க, ஏன் கொச்சைப்படுத்துறீங்கன்னு கேட்பாங்க, உங்க பார்வையில் இருக்கிற கோளாறுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இறைவன் மனிதனை இப்படித்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் மரக்கட்டை தான். மரக்கட்டைன்னு சொல்லிட்டு போங்க, மனுஷன்னு சொல்லிக்காதீங்க. மனுஷனா இருந்தா மனுஷனா தான் இருக்க முடியும். இது போன்ற தொடர்புகள் எல்லாம் அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி, வாழ்க்கையை நாசமாக்கி, அந்த குடும்பம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் நாசமாக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. இரவு என்று தெரியவில்லை, பகல் என்று தெரியவில்லை, ஆனால் பேச்சுக்களும் தொடர்புகளும் போய்கொண்டே இருக்கிறது. பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு வாப்பா வண்டியை ஓட்டிட்டு போறாரு, பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். அந்த பிள்ளை குனிந்த தலை நிமிராமல் கையில போனை வச்சுக்கிட்டு மட்ட 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 அடிக்கிறான். கல்லூரியிலிருந்து வீடு போய் சேர்வதற்கு தகப்பனார் அழைத்து செல்கிறார். நம்புறாங்க, வாப்பாவே கூட்டிட்டு போறாரு, வாப்பாவே கூட்டிட்டு வந்து விடுறாரு. கரெக்ட். பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? சிக்னல்ல நிப்போம், பார்ப்போம், வைத்தறிச்சலா இருக்கும். முன்னாடி உட்கார்ந்து இருக்கவருக்கு தெரியாம பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பிள்ளை இவ்வளவு வேகமா அடிச்சு 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 அனுப்பும். செய்தி பரிமாற்றங்கள். நான் இங்க கிளம்பிட்டேன், இப்படி போய்கிட்டு இருக்கேன், இந்த சிக்னல்ல நிக்கிறேன், அப்டேட். அப்படி என்றால் பெருத்த நம்பிக்கை துரோகம். பெற்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது, தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்வது, தனித்து பேசுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஆபாச பரிமாற்றங்கள், புகைப்பட பரிமாற்றங்கள், அவைகள் எல்லாம் அந்த நேரத்திலே சரியாக இருக்கும். உட்கார வச்சுட்டு இதெல்லாம் தப்புன்னு சொன்னா ஒண்ணுமே மண்டையில உரைக்காது. அப்ப என்ன நம்முடைய கடமை என்று சொன்னால், இது போன்ற சாதனங்களால் பாதிப்புகள் ஏற்படுவதை உணர்கின்ற பொழுது, அந்த பாதிப்பு தன் குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பாக, எத்தனை பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சம்பவங்கள். நம்மளை பார்த்து சொல்றான் லவ் ஜிஹாதான், பெரிய திட்டம் வச்சிருக்குதான் இஸ்லாமிய சமுதாயத்தில், பெரிய திட்டம் வச்சிருக்கிறோமா மதமாற்றம் செய்யறதுக்கு. நம்ம ஆம்பளை பிள்ளையெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோமா, எங்கெல்லாம் இந்து பிள்ளைகள் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நீ லவ் ஜிஹாது பண்ணு. பாவைகளா, ஜிஹாத் என்பது எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? கொச்சைப்படுத்தி பார்க்கிறீங்களே. அது ஒரு புனித போர், ஒரு புனித பயணம். இறைவனுக்காக சத்திய பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொச்சைப்படுத்தி ஏதோ இதுக்காகவே இஸ்லாமிய சமூகம் தயாராக இருப்பது போன்று நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். இந்த சமூகத்தில் வெளியேறக்கூடிய பெண்களுடைய பட்டியல் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு முஸ்லிம் என்னைக்காவது இந்து ஜிஹாதுன்னு சொல்லி இருக்கிறானா? இல்ல உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்தி உங்களை நாங்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறோமா? நடைபெறுகிறதை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோமே. மதத்தை இதுல கொண்டு திணிக்க பார்க்கிறாங்க. மதத்தை தாண்டிய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பயன்படுத்தக்கூடியவர்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதை பராமரிக்கக்கூடிய பெற்றவர்களும் குடும்பத்தார்களுக்கும் அதிகமான எச்சரிக்கை இருக்கிறது. என்ன போகுது, என்ன வருது, மாற்றம் தெரியுது. பையன்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் ஒரு மாற்றம் தெரியுது. ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. அதை உணரவில்லை என்று சொன்னால் நம்முடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய கோளாறு. சிலது ஆரம்பத்தில் கிள்ளி போட்டுடலாம், 5லே வளைச்சிருங்க. 5ல வளைக்கலன்னு சொன்னா 50ல உங்களால் வளைக்க முடியாது. இதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உபதேசத்தை நாம் பார்க்கலாம், எச்சரிக்கையை நம்ம பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம். எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். தனித்திருக்க வேண்டாம். ஏன் தனித்திருக்க வேண்டாம் என்று சொன்னால், நீ என்னத்தான் பெரிய யோகியமா இருந்தாலும் சரி, மூன்றாவதாக அங்கு ஷைத்தான் வருவான். இஸ்லாமிய நம்பிக்கையில ஷைத்தானை பற்றி சொல்லுகிறார்கள். எங்கப்பா ஷைத்தான்? கண்ணுக்கு தெரியல. இறைவனை பற்றி சொல்லுகிறார்கள். எங்க இறைவன் தெரியல. இறைவன் எங்க இருக்கிறானா? இறைவன் இருப்பதற்கு இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கக்கூடிய அத்தாட்சிகளை உன் அறிவை கொண்டு சிந்தி இறைவன் இருப்பதை அது காட்டும். ஷைத்தானை பத்தி இஸ்லாம் சொல்லுது, வழி கெடுப்பதற்கு, உங்களுக்கு கெட்ட சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கு, நல்ல பாதையில் உங்களை செல்ல விடாமல் கெட்ட பாதையின் பக்கம் உங்களை திருப்புவதற்கு ஷைத்தான் ஒருவன் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு மனிதனையும் கவனிக்கிறான்.
திருக்குறானிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பார்த்திராத வகையில் அவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா கூட 2 அடி அடிச்சிட்டு போடா பத்தி விட்டுறலாம். இறைவனுடைய ஏற்பாடு என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு இந்த உலகில் கொடுக்கப்பட்ட பரீட்சையே அவன் உங்களை பார்ப்பான், நீங்க அவனை பார்க்க முடியாது. அவன் உங்களை வழிகெடுப்பான். அதுவும் இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் எடுத்து காட்டுகிறது, ஷைத்தான் இருக்கிறான். ஏன் நல்லதை தோண வைக்க மாட்டேன்றான், கெட்டதின் பக்கமே கொண்டு போறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு பெண் என்னை இவர் மானபங்கப்படுத்திட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்குது. வளர்ப்பு தாயாரே சொல்லுகிறாள், அந்த நாட்டினுடைய ராணி சொல்லுகிறாள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனிதர்கள் தானே. அதுல நமக்குள்ள எச்சரிக்கை என்னவென்றால், சந்தர்ப்பமும் சமயமும் அமைந்து விட்டது. அந்த பெண் தவறான காரியத்திற்கு வருகிறாள். அல்லாஹ் சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சற்று தடுமாறிவிட்டார்கள். அவர்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர்கள் பார்க்காமல் இருந்திருந்தால் தவறு செய்திருப்பார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஷைத்தான் மனிதனுடைய உள்ளங்கள் எப்படி வச்சிருக்கான்னு கேட்டா, மனிதனுடைய உள்ளங்கள் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனா கெட்ட எண்ணங்களை கலக்கக்கூடிய இந்த ஷைத்தான் என்ன பண்றானா, கெட்டதையும் பக்கமே நம்மளை அழைச்சிட்டு போறான். நல்லதை யோசிப்பதை விட கெட்டதின் பக்கம் அழைத்து செல்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள் அதற்கு மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்ம இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். அற்புதமான ஒரு சாதனம்ங்க. இன்னைக்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் உடனுக்குடன் மக்களுக்கு மத்தியிலே பரிமாறுகிறது. அற்புதமான காட்சிகள், அரிய காட்சிகள். உண்மையிலே மனிதன் நம்மளால அங்க பயணம் செய்ய முடியுமான்னு தெரியல. இயற்கை அல்லாஹ் கொட்டி வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ அற்புதமான காட்சிகளை உட்கார்ந்த இடத்துல இருந்து தட்டி விட்டுட்டு வீடியோ பார்க்கிறோம். பார்க்கின்ற பொழுது இறைவனை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சம்பவங்கள், உலக நடப்புகள். எங்கேயோ ஒன்று நடக்குது, உடனே வந்து செய்தி விழுகுது. ட்விட்டர்ல வந்து விழுகுது, வாட்ஸ்அப்ல வந்து விழுகுது, மட்டன் மக்களுக்கு போயிருது. அந்த தொழில்நுட்பம் எவ்வளவு வசதியாக இருக்கிறது, அதுல பாதகங்களும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் எவ்வளவு இருக்கு, அதிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்மை இருக்கத்தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. நேத்து கூட ஒரு தேசிய ஊடகத்தில் ஒரு செய்தி வருகிறது, இன்றைய காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், செல்ஃபி ரெஸ்யூம்ஸ் சொல்லி போட்டான். ஏஜ்டு ஃபார் செல்ஃபி ரெஸ்யூம்ஸ். இது காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், சும்மா செல்ஃபியை அழகுக்காக படம் பிடித்த காலம் மட்டுமல்ல, வேலை வாய்ப்புக்காக நம்முடைய பயோடேட்டா, நம்முடைய ரெஸ்யூமை அப்படியே செல்ஃபியிலேயே எடுத்து இணையதளங்களை ஏற்றி விடுறான். கம்பெனிக்காரன் ஆட்கள் தேவைப்படக்கூடியவர்கள் உட்கார்ந்து பார்க்கிறாங்க. அவரே பேசுகிறார், என் பெயர் இது, என் தகப்பனார் பெயர் இது, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன், இந்த கல்லூரியில் படித்தேன், நான் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றேன் என்று தன்னை பற்றி அந்த சுயசரிதையை சொல்லுகிறார். தன்னை பற்றி சொல்லக்கூடிய அந்த செல்ஃபியின் மூலமாக இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் பெருகுகிறது என்று செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, பயன்படுது. ஆனா இன்னொரு பக்கம் நாசத்திற்கும் அழைக்கிறது. அடுத்தது என்ன, இஸ்லாத்தினுடைய எச்சரிக்கையில ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை, ஒரு முஸ்லீம் கேள்விப்படுவதை எல்லாம் பரப்பக்கூடாது. அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்தணும். இது உண்மையான செய்தி தானா, பொய்யான செய்தியா, அவதூறு பேசுறாங்களா, அதெல்லாம் கிடையாது. நம்மை பத்தி வேண்டப்பட்டவர்களாக இருக்கட்டும், வேண்டப்படாதவர்களாக இருக்கட்டும், என்ன செய்தி வந்து விழுந்தாலும் உடனே என்ன பண்றோம், இந்த தூக்கி குரூப்ல உட்கார்ந்து அதை தூக்கி காப்பி பெஸ்ட் மட 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 மடன்னு வேலை. அது வெளியிட்ட கொஞ்ச நேரத்தில் வெளியிட்டவரே வேண்டாம் எடுக்கிறான்னு நினைச்சாலும் பார்த்தா அது போய் சேர்ந்துருச்சு பல லட்சம் பேருக்கு. யோசனை பண்ணிட்டு என்ன செய்யறாரு, எடுத்தாலும் என்ன புண்ணியம். ஒரு செய்தியை வெளியிட்டோம், அது தவறான செய்தி, சரி போட்ட எனது இணையதளத்திலிருந்து எடுக்கிறான்னு பார்த்தா எடுக்க முடியலையே. அதுதான் போய் சேர வேண்டிய அளவுக்கு போய் சேர்ந்து விட்டது, பரவ வேண்டிய அளவுக்கு போய் பரவி விட்டது. உண்மை தன்மையெல்லாம் ஆராயறதெல்லாம் கிடையாது. அதுல உள்ள செய்தி என்ன உண்மை என்ன போய் யாரை பத்தி சொல்றாங்க, ஒரு கூட்டத்தார் ஒரு குழு தௌஹீதை பேசுகிறார்கள், அவர்களை பத்தி ஏதாவது ஒன்று வருதா உடனே சந்தோஷமா பரப்புறாரு ஒரு முஸ்லீம். குர்ஆனுடைய வசனத்தை தூக்க போறாங்களா, இந்த மாநாட்டில் பிஜே அறிவிக்க போறாராம். எவ்வளவு அற்ப சுகங்களுக்கு ஆசைப்படுகிறார்கள். அதை பரப்பினீர்களே, உங்களால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போச்சு. மாநாடு முடிந்து விட்டது, மாநாடு சொன்ன செய்தியே வேறையாச்சு. நீங்கள் பரப்பியவர்கள், இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பித்தவர்கள், நாளை அல்லாஹ்விடத்தில் என்ன பதில சொல்ல போறீங்க? அப்படி என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன காட்டுகிறது என்றால், உங்களுக்கு அந்த நாளினுடைய விசாரணை பத்தியே உங்களுக்கு பெரிய அச்சம் இருக்கிற மாதிரி தெரியல. என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் பரப்புறது. இது ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு, அவர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு, இதை தீர்த்து கொள்வதற்காக இந்த சாதனம் உங்களுக்கு பயன்படும் என்று சொன்னால்,
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், கேள்விப்படுவதையெல்லாம் பரப்பக்கூடியவன் பொய்யன் என்பதற்கு அதுதான் அடையாளம் என்று சொன்னார்கள். நாளை மறுமை நாளிலே நான் ஒரு பொய்யன் என்ற அடையாளத்தோடு வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி வருகின்ற செய்திகளை நீங்கள் விரும்பியவாறு பரப்புங்கள். மத ரீதியான பரப்புதல்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. நம் சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்ல. முசாஃபர் நகரில் ஒரு கலவரம் நடைபெற்றது. யூபியில் இருக்கக்கூடிய முசாஃபர் நகரில் ஒரு கலவரம். ஜாட்டின மக்கள் முஸ்லிம்களை அங்கு கொன்று குவித்தார்கள். அகதிகளாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி ஓடினார்கள். என்ன நிலைமைன்னு பார்த்தா, ஒரு பொய்யான வீடியோ பரப்பப்பட்டதனுடைய பாதிப்பு என்ன பரப்பப்பட்டுச்சு? முஸ்லிம்கள், முஸ்லிம் இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய ஜாட் இனத்தவர்களை, முக்கியஸ்தர்களை கொலை செய்வது போன்று தயாரிக்கப்பட்ட, பொய்யாக தயாரிக்கப்பட்ட வீடியோ மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டது. பரப்பியவர்கள் யார்? அந்த மாவட்டத்தில், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்த பிரமுகர்கள். அவர்கள் பின்னால் மோடியால் கௌரவிக்கப்பட்டார்கள். யார் இந்த சதி செயல்களுக்கு பின்னணியில் இருந்தார்களோ அவர்கள் கௌரவிக்கப்படுறாங்க. எதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சமூகத்திலே, நம்முடைய நாட்டிலே அமைதியை கெடுக்கும் விதமாக பல்வேறு விதமான செய்திகள் பரப்பப்படுகிறது. இப்ப ஒண்ணு வெளியிட்டாங்க, தமிழகம் அப்படியே ஜிஹாதின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய ஜிஹாது என்பது தமிழகத்திலே பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சில இந்துத்துவ சக்திகள் அதை திட்டமிட்டு வெளியிடுகிறார்கள். நோக்கம் என்ன? அதனால் தமிழகத்திலே ஒரு பெரிய வன்முறை ஏற்பட வேண்டும். குஜராத் மாதிரி மாத்துவேன்னு சொல்றான், வெளிப்படையாவே சொல்றான். அதற்கு ஒரு படம் தயாரிக்கப்படுகிறது, மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகிறது. அதில் சொல்லப்படுகின்ற செய்தி என்ன? முஸ்லிம்கள் ஒரு பெரிய பயங்கரவாதிகள், இந்துக்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை, பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள். அதற்கு எவ்வளவு பொய்களை இட்டுக்கட்ட முடியுமோ இட்டுக்கட்டி ஒரு படத்தை தயாரித்து அந்த செய்திகளை பரப்புகிறார்கள். இங்க டெல்லியில ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில், JNU என்று சொல்லப்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவ சங்கத்தினுடைய தலைவர் கண்ணையா என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு என்ன? தேச துரோக வழக்கு. நேற்று அவர் பெயிலிலே வெளியே வந்திருக்கிறார். எதனால் அவர் கைது செய்யப்பட்டார்? ஏன் அந்த வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டது? வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எதிராக இவர் கோஷமிட்டார், இவர் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக பேசினார், இறையாண்மைக்கு எதிராக நடந்தார் என்று சொல்லி அவர் மீது உரிய வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளே அடைக்கப்பட்டார். நேற்று டெல்லி நீதிமன்றம் என்ன உத்தரவிடுது? அந்த வீடியோவில் அது போன்ற காட்சிகள் அல்ல, உண்டாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட காட்சிகள் பொய்யாக. அப்ப எல்லாம் பொய்களாக உண்டாக்கப்பட்டு பரப்பப்பட்டு வன்மம் மக்களுக்கு மத்தியிலே விதைக்கப்படுகிறது. மிக ஆபத்தான ஒரு சாதனமாக போய்கிட்டு இருக்கு. மதங்களுக்கு மத்தியிலே மோதல், ஜாதிகளுக்கு மத்தியிலே மோதல். இஸ்லாமிய சமூகத்திலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த தௌஹீது கூட்டத்திற்கு எதிராக மக்களை திசை திருப்பணும். யூத கைக்குலிகள் இவர்கள் குரானை இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஹதீஸை இல்லை என்று சொல்லுகிறார்கள், இறை தூதரை பொய்யர் என்று சொல்லுகிறார்கள். என்னென்ன பரப்ப முடியுமோ அவ்வளவுக்கு அந்த சாதனத்தை பயன்படுத்தினா நாமும் அதில் ஒருவராக இருந்து கொண்டு அந்த சாதனத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். காலத்தையும் நேரத்தையும் இழந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். படைத்தவன் சொல்லுகிறான், அவனால் படைக்கப்பட்ட மனித குலம் என்பது நஷ்டத்திலே இருக்கிறது. யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள், வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர், உண்மையை மக்களுக்கு போதித்து பொறுமையை மக்களுக்கு போதித்தவர்களை தவிர. போதிக்கிறதுல உண்மைதான் இருக்கணும், பொய் கலக்கக்கூடாது, அவதூறு கலக்கக்கூடாது. பிறர் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மத்தின் காரணமாக, அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக எனக்கு தோன்றுவதையெல்லாம் நான் பரப்பக்கூடியவனாக இருந்தால் அவன் பொய்யன். காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். அந்த காலத்தையும் இன்னைக்கு தொலைச்சுக்கிட்டு இருக்கிறோம். காலம் பொன்னானது, திருப்பி கிடைக்காது. உலகத்திலே மிக மதிப்பு மிக்கது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆயுட்காலம், அவ்வளத்தையும் நாம் இன்னைக்கு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன? முழுக்க முழுக்க காலை பகல் இரவு என்று பாராமல் தொலைபேசியோடையே நம்முடைய காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. வீணான செய்திகள், பயனற்ற செய்திகள், அவைகளை பரப்புவதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இன்னைக்கு அந்த சாதனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்த முடியும். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தை நீங்கள் ரோட்டுக்கு வராமலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனத்தை பயன்படுத்தி இதுதான் இஸ்லாம் என்பதை அழகிய வடிவத்திலே எடுத்துச் சொல்ல முடியும். ஆனால் அதற்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவு. தவறான பயன்பாட்டிற்கும்
கால விரயத்திற்கும் தான் அதிகமாக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இரவெல்லாம் கண் முழிச்சிட்டு இருக்காரு, அதுல டெக்னாலஜி வச்சிருக்கிறான். என்ன யார் நான் இந்த மொபைல வாட்ஸ்அப்ப எத்தனை மணி வரைக்கும் பயன்படுத்துறது ஒருத்தருக்கும் தெரியாம மறைப்பதற்கு பிரைவசி அதுல ஆப்ஷன்லாம் இருக்கு. கரெக்டா மறைச்சு விட்டுட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் ஃபஜர் என்ன பாச்சு போச்சு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை என்பது எப்படிப்பட்ட கேடயம் என்று சொன்னால் வெட்கக்கேடான மானக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கும். நான் தான் 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டேனே, எனக்கு எப்படி ஃபஜர் கிடைக்கும்? அது என்னை எப்படி பாதுகாக்கும்? அப்படிப்பட்ட கோலத்திலே இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் நம்முடைய தவறான பயன்பாட்டின் காரணமாக மக்களுக்கு அதிக எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு, மக்களுக்கு அதிகமான பயத்தை ஊட்டக்கூடிய அளவிற்கு அதனுடைய பயன்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது. நாங்க இப்படித்தான் இருப்போம், ஆண் பெண்ணோடு கலந்து தான் இருப்போம், எங்களுக்கு என்று எந்த ரகசியமும் கிடையாது, எங்களுக்கு என்று எந்த மான மரியாதையும் கிடையாது, நாங்கள் இப்படித்தான் செயல்படுவோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த உபதேசம் பயனளிக்காது. இஸ்லாம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம். அவன் மார்க்கத்திலே அவனும் தூதரும் எதை சொன்னார்களோ அதை கடைபிடிப்பதற்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உள்ளட்சம் உள்ளவர்கள் அலட்சிய போக்கோடு இந்த சாதனத்தை பயன்படுத்த முடியாது. அப்படி நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய அச்சமே, இறைவனை பற்றிய அச்சமே கேள்விக்குறியாகிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த சாதனத்தை பயன்படுத்தக்கூடிய நாமாக இருந்தாலும், பயன்படுத்தக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அதனுடைய பயன்பாட்டில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை அவர்களுக்கு சரியான முறையில் உணர்த்துங்கள். ஆரம்பம் முதலே அவர்களுக்கு உணர்த்தி விடுங்கள். அது அவர்களை இந்த சாதனத்தின் மூலமாக செய்கின்ற தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எதிர்காலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை முன்வைத்து இஸ்லாம் நமக்கு பல்வேறு விதமான எச்சரிக்கைகளையும் முன்னறிவிப்புகளையும் செய்திருக்கிறது. அதில் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த உலகிலே வாழுகிற பொழுது ஒழுக்கத்தோடு நாம் வாழக்கூடிய எச்சரிக்கை. மனிதனை பொறுத்தவரையிலே அவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் சரி, சமய சந்தர்ப்பங்கள் அமைகின்ற பொழுது அவனுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த சந்தர்ப்பங்கள் அவனை தவறு செய்யக்கூடிய சூழலுக்கு அழைத்து செல்லும் என்று சொன்னால் அவனால் தன்னை காத்துக்கொள்ள முடியாது, அதில் விழுந்துருவான். பண விஷயமாக இருக்கட்டும், பெண் விஷயமாக இருக்கட்டும், இது குறித்து இஸ்லாம் அதிகமான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறது. இன்னைக்கு சமூகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த 2 விஷயத்திலே எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லாமல் வாழ பழகிவிட்டது. அதனால தான் நாகரிகம் என்கிற பெயரிலே ஆபாசங்கள் மலிந்து கிடக்கின்றன, ஆடை குறைப்புகள் மலிந்து கிடக்கின்றன, ஆண் பெண் கலப்பு கலாச்சாரம் என்பது மலிந்து கிடக்கிறது, ஊழல்கள், மோசடிகள், பொருளாதார ரீதியாக நடைபெறுகின்ற சுரண்டல்கள் நீங்க கவனிச்சு பார்க்கலாம். வேற எதுவுமே பெரிய அளவுக்கு நம்மளை அச்சுறுத்தலங்க. ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் என்பதும் பொருளாதார ரீதியாக மனிதன் வரம்பு மீறக்கூடிய செயல்களும் தான் நீங்க அதிகமா பார்க்கலாம். இஸ்லாத்தினுடைய எச்சரிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள், இந்த 2ஐ மையப்படுத்தி அதிகமாக இருக்கும். உன் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளு, உன் பேச்சிலே கட்டுப்பாடை வைத்துக்கொள், அதுல நீ கவனமற்றவனாக இருந்தால் நீ பாவம் செய்யக்கூடியவனாக, தவறு செய்யக்கூடியவனாக போயிருவ. பேச்சிலே கவனம் இருக்கட்டும், எந்த பேச்சிலே நீ கவனமற்று பேசுகிறாயோ இதன் விளைவாக நாளை மறுமை நாளிலே 2 கிழக்கு மேற்குகளுக்கு இடைப்பட்ட நரகத்திலே தூரம் தொலைவிலே நீங்கள் வீசப்படுவீர்கள் என்று நரக எச்சரிக்கை எல்லாம் இந்த பேச்சின் வாயிலாக நடைபெறுகின்ற ஒழுக்கத்தை இழக்கக்கூடிய விஷயங்களுக்கு இஸ்லாம் அதிகமாக நமக்கு கடுமையாக சொல்லி இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருந்தும் கூட இந்த எச்சரிக்கைகளை ஒரு குடும்பத்தாருக்கு போய் சொல்லுகிற பொழுது, தன் குடும்பத்தில் சொல்லுகிற பொழுது இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு விட்டது என்றால், இஸ்லாமிய சமூகத்திலேயே இந்த எச்சரிக்கை எல்லாம் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கு. எப்ப பாரு சதா இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்களாம் படிக்கல, அப்படியே அறிவுகிட்டத்தனமா செஞ்சிருவோம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளும் எச்சரிக்கைகளும் பல குடும்பத்திலே அது ஒரு பயனற்றதாக நினைக்கிறார்கள். ஆனால் இதுல தான் தடுமாற்றங்கள் அதிகமாக வருது, தப்பு செய்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அரிசுடைய நிழலை பற்றி சொல்லுகிற பொழுது சாதாரண பாக்கியமா, இப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடிய மலைக்கு ஒதுங்குற மாதிரி, வெயிலுக்கு ஒதுங்குற மாதிரி சமாச்சாரமா? அதுதான் நிலையான வாழ்க்கை. அது ஒரு பெரிய நீண்ட விசாரணைக்குரிய நாள். அந்த நாளிலே 7 நபர்களை, 7 சாரார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரு சாரார் யார் என்று சொன்னால், ஒரு பெண், அவளுக்கு அழகு இருக்கிறது, அவளுக்கு அந்தஸ்து இருக்கிறது, வா தவறு செய்ய என்று அழைக்கிறாள். அப்படி அழைக்கின்ற பொழுது மாட்டேன் என்று மறுத்து விலகி போறான் பாருங்க. அவனுக்கு அந்த சாராருக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள்,
ரப்பல் ஆலமீன் நாளை தனது அரிஷின் நிழலை வழங்குவான். அப்பனா அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான காரியம். நம்மால முடியாது, தடுமாறிடுவோம். நீ தடுமாறாமல் உறுதியாக நின்று பார், உனக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிற பொழுது ஏன் நம்முடைய இறை நம்பிக்கையை இந்த விஷயத்திலே பயன்படுத்த கூடாது? இருந்து காட்டுறோம். தவறுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆபாசத்திற்கு வாய்ப்பு இருக்கு, அருவருக்கத்தக்க காட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. ஷைத்தான் அதனை எங்களுக்கு அழகாக காட்டுறான். நான் நின்று காட்டுகிறேன். ஏனென்றால் நிலையான வாழ்க்கையில எனக்கு அரிஷுடைய நிழல் வேணும் அப்படின்னு நம்ம ஏன் ஆசைப்படக்கூடாது? அப்படி ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் இவைகள் எதுவுமே நமக்கு எரிச்சல் ஊட்டாது. இதைத்தான் உள்ளம் அதிகமாக நேசிக்கணும். இப்படி சொல்லக்கூடிய செய்திகளை தான் நம்முடைய உள்ளம் ஆசைப்படணும். வெறுப்புணர்வை சம்பாதிப்பதற்காக சொல்லல. நிலையான வாழ்க்கையிலே நாம் நஷ்டத்தை அடைந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கைக்காக சொல்லப்படுகிறது. அது போன்ற சந்தர்ப்பங்கள் மனிதனை தவறின் பக்கம் அழைத்து செல்லும். தற்காத்துக் கொள்ளக்கூடியவனுக்கு பரிசு இருக்கிறது என்று சொன்னால் பரிசுக்குத்தான் ஒரு முஸ்லிம் ஆசைப்பட வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமான எச்சரிக்கையோடு இருப்போம். எவைகள் நம்மை இந்த உலகில் நமது நேர்வழியை விட்டும் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டும் விலகி செல்லக்கூடிய நிலைமைக்கு அழைத்து செல்லுமோ அவைகளிலே அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.